வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடிலாம் வந்து நிறையா மட்டன், சிக்கன் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருந்தோம். வேறு வெளில ட்ராவல் இருந்தாலும் அந்த வீடியோஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நிறைய பேர் திரும்ப பழைய வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு கறி வந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிரிக்கிறத பற்றி வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நான்வெஜ் பிடிக்காதவங்களா இருக்கீங்க, அல்ல மட்டன் சிக்கன் கட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கலாம், தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்புறம் கமெண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா, அப்படி பண்ணுற இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோ மட்டன் எப்படி கழிக்கணும், மட்டன் வந்து எலும்பு தனியாக கறி தனியாக எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் பற்றி மட்டன் பற்றியும் சிக்கன் பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ மட்டன் பற்றின இந்த வீடியோவில் உங்களோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆட்டை முழுசாக தொங்க விட்டுருவோம். தொங்க விட்டதுக்கப்புறம் இப்படி பாட் பிரிச்சுடணும். அதாவது முன் தொடை, கழுத்து, அதாவது முன் அரையாடு பின் அரையாடு ரெண்டாக வெட்டிடுவாங்க. ஸோ அடுத்து அந்த தொடையை வந்து பிரிச்சுருவாங்க. அப்படியே வந்து அந்த இடுப்பு கறியை தனியாக பிரிச்சுருவாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அப்படி பாட்டாக பிரித்து போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லேக்கு தனியாக, ஷோல்டர் தனியாக, கழுத்து தனியாக, ரிப்ஸு தனியாக, இப்படி எல்லா பார்ட்ஸுமே செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்து போட்டுருவோம். ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கறி தனியாக எலும்பு தனியாக ப்ராப்பராகவே கழிக்க முடியும். அதனால் நீங்கள் அப்படி கட் பொழுது பிசிறு வராமலோ அல்லது நீங்கள் வந்து ப்ராப்பராக கட் பண்ணலையோ அப்படின்னா நீங்கள் உங்களால் இந்த மாதிரி எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கறி கழிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் உடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ணுறாருங்களா, கட் பண்ணும் பொழுது ஸோ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு பார்த்து கட் பண்ணணும் நீங்கள். அப்போனா தான் வந்து நீங்கள் அடுத்து கறி கழிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் மொத்த பார்ட்ஸும் இப்படி டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கறி கழிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதோட மெத்தட் தான் இது. ஸோ முன் அரையாட்டில் இப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு சைடும் வந்து ஸ்ப்ளிட் ஆகணுன்றக்காக ரெண்டு ஜாயிண்ட் அந்த எலும்போட சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் நீங்கள் வந்து அடுத்த போர்ஷனை வந்து கறி கழிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேளை இப்படி இந்த சைடு மாற்றியோ அல்லது இந்த சைடு மாற்றியோ நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கறியை எடுக்கிறது கஷ்டம், ரொம்பவே கஷ்டம் அது கறியை வந்து பிரிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து தனித்தனியாக கற்றுக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து மதுரையில் மட்டும்தான் வந்து மதுரை மாநில ஏரியாக்களில் மட்டும்தான் வந்து கறி வந்து எலும்பு கறி தனியாக தனிக்கறி தனியாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ மற்ற ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா எலும்பு கறி மட்டும்தான் அப்படி முழுசாக கொடுப்பாங்க. ஸோ எலும்போடு தான் கறி மோஸ்ட்லி வந்து எலும்போடு தான் இருக்கும். ஸோ மதுரை மாதிரியான பகுதிகளில் மட்டும்தான் தனிக்கறின்ற ஒரு கான்செப்டே உண்டு. அதாவது எலும்புதையும் கறிதையும் தனித்தனியாக பிரிச்சுறது. ஸோ ஒரு ஆடு வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம மறுபடியும் பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஒரு ஆடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 கிலோ 12 கிலோ உயிரோடு இருந்துச்சு, இது 20 கிலோ உயிரோடு இருந்துச்சுன்னா நீங்கள் கறியாக பார்க்கும்போது 50% கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு 20 கிலோ குட்டி உயிரோடு இருக்க ஆட்டை நீங்கள் அறுத்து உரிச்சு எடை போட்டிங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 கிலோ அல்லது அதிகபட்சம் ஒரு 10.5 கிலோ கிடைக்கும். ஸோ இந்த 10.5 கிலோவில் எலும்பு கறியாக தான் இருக்கும். அதில் தனிக்கறி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு மினிமமாக எப்படியும் ஒரு 1.5 கிலோ வரைக்கும் ஒரு எலும்பு போகும். அதாவது ஒரு 10 கிலோ 12 கிலோ இருக்குது அப்படின்னா எலும்பு மட்டுமே ஒரு 1.5 கிலோ வரைக்கும் போகும். ஸோ மீதி உள்ள போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கறியாக கிடைக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆடு வாங்கும்பொழுது அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தொடக்கறியை வந்து எப்படி கழிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ எப்படின்னா நல்லா அந்த முழி ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வு கொழுப்பு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த நல்லி எலும்பை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்படி தான் வந்து பின்தொட கறியை கழிக்கணும் நம்ம. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த மாதிரி கறி தான் நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட பிராண்டு உப்பு கண்டத்துக்கு நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் உப்பு கண்டத்துக்கு போடும்போது சுத்தமாக அந்த எலும்பு எல்லாமே எடுத்துரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சில போர்ஷன்ஸ்லாம் வந்து எலும்பு எடுக்கவே முடியாது. அந்த போர்ஷன்ஸை சின்ன சின்ன குட்டி குட்டி எலும்பு மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து பின்தொடை கழிச்சிட்டு இருக்கிறது பார்த்துட்ருக்கீங்க. பின்தொடையில் ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து அந்த நல்லி எலும்போடு இருந்தது, இன்னொரு வந்து பேக் சைடு உள்ள போர்ஷனை இதையும் இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படிலாம் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கறியில் எலும்பு இல்லாமல், அதாவது எலும்பில் கறி வந்து போகாமல் கறியை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பின்தொடை கறி கழிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து சிலர் வந்து ஹோட்டலுக்குலாம் வந்து நல்லி பீசஸ், நல்லி பிரியாணி, நல்லி சாப்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பீசஸில் வேணுங்கிற டிஷ்ஷஸில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பின்தொடையை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள். கறிக்கடை வச்சுக்கோங்க, நிறைய பேர் நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி மெத்தடில் கழிச்சிட்டு இருந்தீங்கன்னாலுமே
உங்களுக்கு இந்த மெத்தட் மூலமாக கொஞ்சம் புதுசாக ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ கறி கழிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கட்டையும் இந்த கத்தியும் ரொம்பவே மெயின். கத்தி நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும். கட்டை இந்த மாதிரி புளிய கட்டை தான் வந்து நல்லா ப்ராடான கட்டையாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது. இப்போ அவர் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லி சாப்ஸ்க்கான பீஸு. ஸோ நல்லி எலும்போடு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அந்த சைஸில் நம்ம போட்டு கொடுத்துட்டு ஹோட்டல்ஸ்லாம். ஸோ சிலர் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. நல்லி கறியோட அதாவது கறியோடு இருக்கும் அந்த பீஸஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கறி கழிச்சிட்டு இருக்கோம். இதை நீங்கள் பார்த்துருக்கு பேக் சைடு போர்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக தெரியுது இந்த வீடியோ. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சிகில் இருக்கும். அதில் அந்த சிகில் எப்படின்னா கார்பரேஷனில் ஒட்டிருக்க சிகில் அது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டெய்லி வந்து மினிமம் ஒரு 10 12 ஆட்டம் அறுத்துட்ருக்கோம். நம்ம ஆட்டுக்கால் வாட்டினது, ஸோ கறி வந்து பிரியாணிக்கு வெட்டுறது, நம்மளோட உப்பு கட்டத்துக்கு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ கறிக்கடை வீடியோஸ் தொடர்ச்சி போட முடியல. அது வந்து நிறைய ட்ராவல்ஸ் வந்து ட்ராவல் அதிகபட்சம் அலைச்சல்றதுனால கறிக்கடை வீடியோஸ் பண்ண முடியல. அதையும் தாண்டி நிறைய சந்தைகள் வீடியோலாம் பண்ணணும் அப்படின்ற பிளான் இருக்குது. ஸோ உங்கள் ஊர் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச சந்தைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். வெளியில் தெரியாத சந்தைகள் அல்லது சந்தையில் இந்த இவ்வளோ ஆடுகள் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம அதையுமே நம்ம பதிவு செய்யலாம். ஸோ மறக்காமல் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த போர்ஷன் வந்து லயன் கறின்னு சொல்கிறது. இந்த லயன் கறி வந்து இடுப்பு கறி, அதாவது அந்த முன்பகுதியும் பின்பகுதியும் இணைக்கிற போர்ஷனாக இருக்கும். அந்த கறி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் சிலர் வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க இதில் வெறும் எலும்பாக இருக்குப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கழிச்சு காமிச்சோன்னா அதில் இருக்க வெயிட்டோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது இதில் தான் எலும்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கழிச்சிங்கன்னா வெறும் குச்சியாக அந்த வரிச்செலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த வரிச்செலும்போட வெயிட் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. நீங்கள் தொடக்கறியில் இருக்கும்போது நல்லியோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லியோட வெயிட்டை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த கறியை எப்படி கழிக்கிறாங்க மட்டும் பாருங்களேன். ஜஸ்ட்டு தட்டிட்டு ஸோ அப்படியே கத்தியை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படி இழுத்துருவார். பிடிச்சி இழுத்தாருனா வெறும் குச்சியாக தான் இருக்கும். அந்த எலும்பு பெரிய வந்து வெயிட் கிடையாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு இதுதான் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இந்த கறி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெஞ்சு கறியோட சேர்ந்த கறின்னு சொல்லுவாங்க இது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கறிக்கல்ல போகும்போது இந்த கறி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க, லயன் கறி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. கறி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ திக்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த கறி. ஸோ இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் கறிக்கறியாக்காரன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கறி கழிக்கிறது எப்படி பாருங்கள் நீங்கள். ஸோ இட்ஸ் ஆர்ட். இதை வந்து கறியை வந்து எலும்பு இல்லாமல் கழிக்கிறது, அது எலும்பில் வந்து கறி இல்லாமல் கழிக்கிறது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. ஸோ அது வந்து பெரிய சேலஞ்சாகவே பார்ப்பாங்க பொதுவாக, இந்த யார் வந்து அதிகமாக கறியில் எலும்பு இல்லாமல் கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆடு உரித்து அவங்களே வந்து கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து கறியை பிரித்து வாங்குகிற பழக்கம் வந்து சில ஊர்களில் மட்டும்தான் அது நடைமுறையில் இருக்குது. பெரும்பாலான ஊர்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு கறியாக வாங்கிட்டு போய் அப்படியே சமைச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ கறியாக டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு கறி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து அந்த எலும்பு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னால நிறைய பேர் வந்து எலும்பு இல்லாமல் வாங்கி சாப்பிடணும்னு பழகுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் ஃபுல்லாகவே ஜவ்வு எடுத்துருவோம். நம்ம ஜவ்வு தான் இந்த போர்ஷனில் ஜவ்வு அதிகமாக இருக்கும். அந்த ஜவ்வு போர்ஷனை கொஞ்சம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் கறி வந்து வெயிட் போட்டு வாங்கணும். அதுதான் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஜவ்வோடு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அப்படியே சீக்கிரே இருக்கும். கறி அப்படி கடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். கறி சாப்பிட்ட ஃபீலே இல்லாமல் போயிடும். ஸோ ஜவ்வை ரிமூவ் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்னன்னா லயன் கறின்னு சொல்லுவாங்க, குறுக்கு கறி. இந்த கறியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறி கழிக்கும் பொழுது வந்து கொஞ்சம் சின்ன எலும்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம அப்படி இருந்தால் தான் அதை கழிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால ப்ராப்பராக கறியை கழிக்க முடியாது. அப்படியே கறி வந்து எலும்பு வந்து எல்லா பகுதியிலையும் ஒட்டிட்டு இருக்கும். கறியில் ஒட்டிகிட்டு இருக்கும். கறியில் எலும்பு போகும், எலும்பில் கறி அதிகமாக போகும். ஸோ நிறைய வெயிட் லாஸ் ஆகும் அது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து கழிக்கணும். கறி கழிக்கிறதுக்கு கத்தியும் இந்த கட்டையும் ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ கத்தி எப்பவும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் கைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அப்படி லைட்டாக அப்படி கத்தி வந்து கையை பொழந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கறிக்கல்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருங்க. அது மாதிரி கத்தி ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னாலுமே உங்களால் ப்ராப்பராக கறியாக இருக்க முடியாது, கறி கழிக்க முடியாது. அது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு வேலையை வந்து டபுள் வேலை ஆகிட்டே இருக்கும். ஸோ கத்தியும் கட்டையும் ரொம்ப மெயின். அதை பேஸ் பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து இந்த வேலையை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் பார்த்துட்டிங்க, இந்த குறுக்கு கறி இதெல்லாம் பார்த்துட்டிங்க. அடுத்து முன்தொட கறி, முன் கழுத்து கறி, அதாவது கழுத்து கறியை எப்படி கழிக்கிறது அதெல்லாம் வந்து போக உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த வீடியோலேயே. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் கறி என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ எலும்பு கறி வந்து 800 ரூபாய்னு விற்கிறாங்க. தனிக்கறி வந்து 1000 ரூபாய். ஸோ நம்ம வந்து தனிக்கறியாக எடுத்து கொழுப்பு இல்லாமல் ஜவ்வு இல்லாமல் எடுத்து தான் நம்ம வந்து உப்பு கண்டம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கறி தான் எடுத்து உப்பு கண்டம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கறிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இளஞ்சிவப்பு நேரத்தில் இருக்கும். ரொம்பவே
இலசு கறி இப்படி தான் இருக்கும். முத்தலாட்டு கறி பார்த்திங்கன்னா ரொம்ப செக்கச்சவேன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரிக்கெல்லாம் வாங்காதீங்க நீங்கள். ஸோ உங்கள் ஊரில் ஆட்டுக்கறியோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் 600 கறி கிடைக்குது, 500 கறி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த கறியோட டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு நீங்கள் வேக வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இலை ஆட்டுக்கறியை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடவே முடியாது. ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு வந்து தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்படியே சவக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னே அந்த கழுத்து போர்ஷனில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதுவுமே பேசாமல் உங்களோட பார்வைக்கே விட்டுருப்பேன், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கொழுப்பு எப்படி, ஜவ்வு எப்படி, கடலை எப்படி, நரம்பு எப்படி, எப்படியெல்லாம் கழிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது முன்தொலைக்கறியும் இதே மாதிரி தான். ஜவ்வு இவெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நல்லி போர்ஷன் தான் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாயின்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக நீங்கள் கணிச்சிங்கனாலே வந்து உங்களால் ஈஸியாக வந்து கறி தனியாக பார்த்திங்கன்னா பிரிச்சிட முடியும். அவர் கட் பண்ணுற எல்லா போர்ஷனும் பார்த்திங்கன்னா ஜாயின்ட்ஸாக தான் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டில் கட் பண்ணோன்னா அப்படியே பிரேக் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா எலும்பு போர்ஷன் தனித்தனியாக கட்டிடலாம். கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம எந்தெந்த போர்ஷனில் வந்து எங்கே வந்து தட்டினா எங்கே வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றத மட்டும் கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி தான் இந்த ஆட்டோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிரிக்க முடியும். இது வந்து நல்லிக்கறியிலையும் இதே மாதிரி தான். கரெக்டாக அந்த ஜாயின்ட்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கறி போர்ஷனை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எலும்பில் ஒரு பொட்டு கறி இருக்காது, அவ்வளோ நீட்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஸோ வெளில வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், எப்படி ஆட்டோட எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சிம்பிள் டெக்னிக்கு. ஆனால் உங்களால் இது வந்து உடனேலாம் கற்றுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் மினிமமாக 3 to 6 months ஆகும். இப்படி ப்ராப்பராக கழிக்கணும். பார்த்தீங்களா, எலும்பில் ஒரு பொட்டு கறி கிடையாது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் சுரண்டி எடுத்துருவோம். பட் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது, வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் கற்றுக்கோங்க. இந்த வரேன் 2 நிமிஷம்ப்பா. அன்னைக்கு 2 நாள் இருக்குமா முதல்ல